ஆண்டவர் வந்து போட்ல போயிட்டு இருக்காங்க, புயல் வருது, சீஷர்கள் ஆண்டவர் பாட்டு தூங்கிட்டு இருக்கிறாரு. சீஷர்கள் வந்து ஆண்டவரே நாங்க வந்து மடிறது உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஆண்டவர் இப்போ ஒரு பிரச்சனை நமக்கு வருதுன்னா நம்ம யார்கிட்ட போவோம்? அஃப்கோர்ஸ் வந்து ஆண்டவர் தானே போவோம். சீஷர்களும் தானே பண்ணாங்க, ஆண்டவரே நாங்க போறோம், கஷ்டம் இருக்கா, அக்கறை இல்லையான்னு தானே கேட்டாங்க. இப்போ ஆண்டவர் இருந்துச்சு அவிசுவாசி ஏன் சந்தேகப்பட்டான்னு கேட்டாரு. அப்போ எனக்கு வந்து கூட இருக்கிறாங்க, ஆண்டவர் தான் கூட இருக்காரு, ஏன் சந்தேகப்பட்டான்னு கேட்குறாரு. ஓகே. அப்போ அப்போ ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கணும், ஓ எனக்கு கேட்டுட்டேன்ல, ஆமா உண்மை, நான் எந்திரிச்சு காற்றையும் கடலையும் அதட்டுனேன் அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தா வேற. அவிசுவாசியும் திட்டிட்டு போய் காற்றையும் கடலையும் அதட்டுறாரு. ஸோ மீனிங் என்ன அப்படின்னா ஆண்டவர் உன் கூட இருக்கிறாரு தெரியுது, பிரச்சனை வருதுன்னு தெரியுது, ஆண்டவரே நீ ஏன் வந்து நிற்கிற, அங்கதான் வந்து நீ அமைதியா இருக்கணும், அங்கதான் வந்து அமைதியா இரு, நான் கூட தானே இருக்கிறேன், பி ஸ்டில் ஐ நோ தட் ஐ அம் தி காட் அப்படின்றது அங்கதான், நீ அமைதியா இரு, நான் யாருன்னு அப்பதான் உனக்கு தெரியும். ஸோ டிஃபிகல்ட்